நமக்கு பின்னாலும் நம்முடைய சந்ததிகள் ஈமானிய சந்ததிகளாய் இஸ்லாத்தினை வழுவாது பின்பற்றுகிற சந்ததியாய் உருவாக வேண்டும் என்கிற கவலை எல்லாருக்கும் உண்டு. இறை நேசர்களான இறைவனுடைய நல்லடியார்கள் செய்கிற பிரார்த்தனைகளில் ஒன்று குர்ஆனில் இப்படி வருகிறது. நாமெல்லாம் அடிக்கடி அந்த பிரார்த்தனையை செய்கிறோம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்கள் மனைவிகளிடமிருந்தும் சந்ததிகளிடமிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்கித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். சந்ததிகள் கண்குளிர்ச்சியாக அமைய வேண்டும் என்பது காசு பணங்கள் மூலமாக அல்ல, சொத்து சுகங்கள் மூலமாக அல்ல, நாம் விட்டு செல்லுகிற உலக ரீதியான இன்பங்களும் அல்ல. கண்குளிர்ச்சி என்பது சாலிகான சந்ததி அமையப்பெற வேண்டும் என்பதுதான் கண்குளிர்ச்சி என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. தப்சீறுகளில் குர்ரத்து ஐன், கண்குளிர்ச்சி என்கிற இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் சாலிகான குழந்தைகள் அமையப்பெறுவது என்று எழுதுகிறார்கள். எல்லாருக்கும் அந்த கவலை உண்டு. நமக்கு பின்னாலும் நம் சந்ததிகள் சரியாக வேண்டும். குறிப்பாக 40 வயது வந்துவிட்டால் தானாக ஒருவனுக்கு தன்னை பற்றிய சிந்தனையை விட சந்ததிகளை பற்றிய சிந்தனை வரும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஹத்தா இத பலக 40 சனா, வயது 40 ஆகிவிட்டால் எப்படி பிரார்த்திப்பார்களாம்? பிரார்த்திக்கிற வரிசையில் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறான், அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், என் சந்ததியை எனக்கு சீர்படுத்தி கொடு. எப்போதும் வருகிறது என்றாலும் 40 வயதாகிற போது ஒருவனுக்கு அடுத்த சந்ததியை பற்றிய சிந்தனை வந்துவிடும் என்கிறது குர்ஆன். அன்பானவர்களே, நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம், தந்தையும் பிள்ளைகளும் ஜோடி ஜோடியாய் குர்ஆன் வரலாறு சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு மட்டும் இல்லை, இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அலைஹிமஸ்ஸலாம், யூசுஃபும் யாக்கூபும் அலைஹிமஸ்ஸலாம், வரிசையாக சுலைமானும் தாவூதும் அலைஹிமஸ்ஸலாம். தந்தைகளை மாத்திரம் சொல்லவில்லை, அவர்கள் உருவாக்கிய சந்ததிகளையும் சேர்த்தே சொல்லுகிறான். இறைநேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மூலம் உருவாக்கப்பட்ட இஸ்மாயில், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தந்தை இல்லாததால் தாயை பிரதானப்படுத்தி மரியமும் ஈசாவும் குர்ஆனிலே உண்டு. ஒரு மரியமால் உருவாக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஜோடி ஜோடியாய் தந்தையும் தனையனும் தாயும் அவர்களுடைய பிள்ளைகளும் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த சீர் வரிசை இருக்கிறது அல்லவா, நல்லவர்களால் உருவாக்கப்பட்ட நல்ல சந்ததிகளை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் இவைகளெல்லாம். என் சந்ததி சீராக வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, ரொம்ப முக்கியமான தகவல் இது. நாம் சரியானால் தானாகவே சந்ததி சரியாகும். நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன், என் சந்ததி சாலிகாக வர வேண்டும். இது சாத்தியம் இல்லாதது. குர்ஆனுடைய பார்வையிலேயே எந்த பெற்றவர் சரியாக அமைகிறார்களோ பிள்ளைகளும் சரியாக அமையும். ஏதாவது 100க்கு 1 2 இதிலே விதிவிலக்கு இருக்கலாம். ஒரு சின்ன நிகழ்ச்சி குர்ஆனில் படிப்பினையான செய்தியும் கூட நீங்கள் அறிந்திருக்கலாம். மரியம் அம்மா ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றுக்கொண்டு ஊருக்குள் வருகிறார்கள். அன்றைக்கு இருக்கிற மக்கள் தவறாக பேசினார்கள். தவறில் பிறந்த குழந்தை என்றார்கள். மரியம் சோரம் போய்விட்டதாக பேசினார்கள். அவர்கள் பேசிவிட்டு போகட்டும், அது பொய் செய்தி. ஆனால் அந்த ஊர் மக்கள் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு மரியம் வருகிற போது என்ன பேசினார்கள் என்பதை குர்ஆன் பதிவு செய்கிறது. என்ன பேசுறாங்க தெரியுமா? அவன் என்னென்னவோ உளறி இருந்தாலும் ஒரு வார்த்தை செய்தி அர்த்தம் உள்ளது என்பதால், கனமானது என்பதால்
அல்லாஹ் அவன் பேசிய வார்த்தையையும் பதிவு செய்கிறான். யா உக்த ஹாரூன், மரியமை பார்த்து சொல்லுகிறார்கள், சகோதரியே, மகான அபூகிம் ரஅசௌஇன் வ மகானத் உம்முகி பகியா. மரியம், நீ எப்படி இப்படி தவறு செஞ்சு ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர்ற? மகான அபூகிம் ரஅசௌ, உன் தந்தையும் கெட்ட மனிதர் அல்ல. ஒமகானத் உம்முகி பகியா, உன் தாயும் கெட்டவள் அல்ல, நடத்தை மோசமானவள் அல்ல. பின்ன எப்படி நீ இந்த காரியத்தை செய்ய துணிந்தாய் என்று கேட்கிற வசனத்திற்கு பின்னால் ஒரு செய்தி உண்டு. ஒருவன் சரியில்லாமல் போக வேண்டுமானால் ஒன்று தந்தை சரியில்லாமல் இருக்க வேண்டும், அல்லது தாய் சரியில்லாமல் இருக்க வேண்டும். மரியமே, உன்னுடைய தாயும் நல்லவள், உன்னுடைய தந்தையும் நல்லவர், நீ மட்டும் எப்படி மோசமானாய் என்று கேட்கிற அவர்களின் விவாதத்திற்கு பின் ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது. ஒருவன் நல்லவனாவதும் அல்லது கெட்டவனாவதும் அவர்களுடைய பெற்றோரின் நடத்தை சம்பந்தப்பட்டது என்பதை அவர்களுடைய உளறல் என்று கடந்து விடாமல் அல்லாஹ் அவர்களின் செய்திய உண்மையை சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் சந்ததி சரியாக வேண்டுமானால் பெற்றோர் சரியாக இருந்து வழி நடத்தினால் அது மிக பெரும் பரிசு.